எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். படங்களோட பாக்கும்போது இன்னும் ஜாலியா இருக்கும் இல்லையா? கதையோட பேர் என்னன்னு கேக்குறீங்களா? அம்மா முயலும் குட்டி முயலும். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை எங்க நடக்குது தெரியுமா? ஒரு பெரிய அழகான காட்டுல. அங்க பாத்தீங்கன்னா நெட்ட நெட்ட மரங்கள், விதவிதமா செடி கொடிங்க, அப்புறம் கலர் கலரா பூக்கள்னு பாக்கறதுக்கே மனசுக்கு அவ்ளோ இதமா இருக்கும். சரி, முதல்ல நாம பாக்க போறது அம்மா குட்டி முயல்கள் பத்தி தான். இந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோஸ் யாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? அது வேற யாரும் இல்லைங்க. ஒரு ரொம்ப பாசமான அம்மா முயலும் அதோட செம்ம சுட்டியான செல்லமான ஒரு குட்டி முயலும் தான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் ரொம்ப நேசிச்சு அந்த காட்டுல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த குட்டி முயல் இருக்கே, அடடா, அதுக்கு விளையாடுனா அவ்ளோ இஷ்டம். ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிக்காது. எப்ப பார்த்தாலும் துள்ளி குதிச்சு ஓடி ஆடி ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. இப்படி ஜாலியா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வருது. அட, நம்ம குட்டி முயல் காணாம போயிடுது. ஐயையோ, அது எப்படியாச்சு? வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அம்மா பக்கத்துல இல்லாதப்போ அந்த குட்டி முயல் மட்டும் தனியா காட்டுக்குள்ள விளையாட போயிடுச்சு. அப்படியே தனியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்ளோ அழகான பூக்களை பாக்குது. அதை பார்த்ததும் அதுக்கு ஒரே ஆச்சரியம். வாவ், என்ன ஒரு அழகான பூக்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அம்மா சொன்னதெல்லாம் மறந்து போச்சு. அந்த பூக்களை பறிக்கணும்னு ஒரே ஆசையில காட்டுக்குள்ள இன்னும் தூரம் ஓடி போயிடுச்சு. அந்த பூக்களை பறிக்கிற ஆர்வத்துல பாவம் அது வந்த வழியையே சுத்தமா மறந்துடுச்சு. இப்போ திரும்பி போக வழி தெரியாம முழிக்குது. சுத்தி முத்தி பாக்குது. ஆனா எல்லா பக்கமும் மரமும் செடியுமா ஒரே மாதிரி தெரியுது. எந்த பக்கம் வந்தோனே தெரியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், அதால வீட்டுக்கு திரும்ப போகவே முடியல. ஐயோ, இப்போ அது மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடுது. அம்மா எங்கே? சுத்தி பார்த்தா அம்மாவ காணோம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது. பாவம் அந்த குட்டி முயல், அதுக்கு பயம் தலைக்கு ஏறிடுச்சு. தனியா மாட்டிக்கிட்டோமேன்னு நினைச்சு அம்மா அம்மா அப்படின்னு சத்தமா அழ ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம குட்டி முயல் இப்படி பயந்து அழுதுட்டு இருக்கும்போது கதையில ஒருத்தர் உதவி செய்ய வராரு. யாருன்னு நினைக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். அது ஒரு அன்பான யானை. கரெக்டா அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒரு பெரிய ரொம்ப நல்ல மனசுள்ள யானை ஒண்ணு வருது. இந்த குட்டி முயல் அழற சத்தத்தை கேட்டு அது பக்கத்துல வருது. அந்த யானை ரொம்ப பாசமா குட்டி முயல்கிட்ட போய், என்ன குட்டி முயலே, ஏன் இப்படி அழற அப்படின்னு ரொம்ப மெதுவா கேக்குது. யானையோட அன்பான குரலை கேட்டதும் குட்டி முயலுக்கு கொஞ்சம் தைரியம் வருது. அழுதுகிட்டே விம்மிக்கிட்டே சொல்லுது, நான் நான் என் அம்மாவை தொலைச்சிட்டேன் அப்படின்னு. அத கேட்டதும் அந்த யானை சொல்லுது, அச்சச்சோ, கவலைப்படாத குட்டி, வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உன் அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குட்டி முயலுக்கு ஆறுதல் சொல்லுது. இப்போ யானை சொன்னதை கேட்டதும் குட்டி முயலுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசில என்னாச்சு? ஒரு ரொம்ப சந்தோஷமான சந்திப்பு நடக்க போகுது. அது எப்படின்னு பாப்போமா? உடனே அந்த யானை என்ன பண்ணுச்சு தெரியுமா? குட்டி முயல பத்திரமா தன்னோட முதுகு மேல ஏத்திக்கிச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள அம்மாவை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா ரொம்ப நேரம்லாம் ஆகல. கொஞ்ச நேரத்திலேயே தூரத்துல கவலையோட தேடிட்டு இருந்த அம்மா முயல் கண்ணுல படுது. அந்த பக்கம் அம்மா முயல் பாவம் தன்னோட செல்ல குட்டிய காணோமேன்னு மனசு திக் திக்குன்னு அடிச்சுக்க காடு முழுக்க தேடி அலைஞ்சிட்டு இருந்துச்சு. யானை முதுகுல இருந்து தன்னோட அம்மாவை பார்த்ததும் குட்டி முயலுக்கு போன உசுரு திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்ளோ சந்தோஷத்துல அம்மா அப்படின்னு ஜோரா கத்துச்சு. குட்டியோட சத்தம் கேட்டதும் அம்மா முயல் ஒரே ஓட்டமா ஓடி வந்துச்சு. ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி அவ்ளோ சந்தோஷத்துல ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. சரி, இந்த சந்தோஷமான சந்திப்புக்கு பிறகு நம்ம குட்டி முயல் ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்குச்சு. அது என்ன பாடன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாமா? அந்த குட்டி முயல் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு, அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே ஒரு தடவை கூட நான் உங்களை கேட்காம தனியா எங்கேயும் போகவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துச்சு. இந்த கதை மூலமா நாம் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். குட்டி முயல் அம்மா பேச்ச கேட்காததால தானே அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களும் நம்ம நல்லதுக்கு தானே சொல்வாங்க. அவங்க பேச்சு கேட்கறது எவ்ளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மா கிட்டயும் பேசி பாருங்க, சரியா?